அர்ஜுனன் துக்கத்துக்கு காரணம் அவனிடத்தில் இப்ப மேலோங்கிய அகங்காரம் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிடறாரு. அந்த அகங்காரத்தை மறைச்சுதான் இப்ப என்ன பண்றான், ஞானி போல பேசுறான். இதுல எதெல்லாம் சொல்றான், உலகத்துடைய நன்மை அப்படின்றான், நான் துறவியா கூட போயிடுறேன்றான், பாவ புண்ணியங்களை பத்தி எல்லாம் பேசுறான். இதெல்லாம் பேசி என்ன பண்றான், அவனுடைய கடமையில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ட்ரை பண்றான். ஞானி போல பேசிக்கிறா என்ற வார்த்தையிலேயே இதுதான் சொல்றாரு, நீ ஞானி கிடையாது, நீ சுயநலவாதி ஆயிட்ட. இப்போ சும்மா நீ இந்த இடத்துல ஞானத்தை பேசி தப்பிக்க பாக்குற உன்னுடைய கடமையை செய்யாம அப்படின்றது சுட்டி காட்டுற. ஞான வார்த்தைகளை பேசுகிறாய் அப்படின்னு சொல்லும் போதே பேக்ரவுண்ட்ல என்ன இல்லைன்னா, நீ ஞானி கிடையாது. பிராமணனுடைய நோக்கம் சத்தியத்தை காப்பாற்றுவது, ஒரு சத்திரியனுடைய நோக்கம் தர்மத்தை காப்பாற்றுவது. அறம் காத்தல் என்பது ஒரு சத்திரியனுடைய கடமை. இந்த சத்தியம் சொல்லக்கூடிய சத்தியம், ஞானம்னா என்னதுன்னா சத்தியத்தை பற்றிய அறிவு, உண்மையை பற்றிய அறிவு தான் ஞானம். ஞானத்தை காப்பாற்ற வேண்டியது, சத்தியத்தை அடைய வேண்டியது ஒரு பிராமணனுடைய நோக்கம். நீ ஒரு சத்திரியன், உன் கடமையை ஆற்றாமல் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஞானத்தை பத்தி பேச. அர்ஜுனனை முன்னிறுத்து நமக்கு எது தர்மம், எது ஞானம், எது சத்தியம், எதை நாம வாழ்க்கையில அடையணும், வாழ்க்கையில எதுக்காக வந்திருக்கோம், உண்மைனா என்னது, உலக வாழ்க்கை என்ன என்னது, உலகத்துல நமக்காக இடப்பட்ட கடமை என்ன, நாம இந்த உலகத்துக்கு எது நன்மை அப்படின்றதெல்லாம் கருத்து நாம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லாத்தையுமே விளக்கமாக நமக்கு கொடுக்குற ஒரு நூல் தான் பகவத்கீதை.